என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் சார், வளர்த்தேன். எப்படின்னு கேட்டாக்கா, சில விஷயத்தை பார்த்தா கல்வி தந்தை நீ யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லுவேன். நீ கல்வி கொடுத்த அந்த எளிமையின் சின்னம் என்று சொன்னார். நீ கல்வி தந்தை, கல்வி அள்ளி கொடுத்த நம்முடைய யார மாதிரி இருக்கணும்? நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம். அதை போல கன்னி தமிழ் என்று சொன்னால் அந்த எழுதுகோலை பிடித்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞர் ஆட்டம். அதை போல அள்ளி குடிப்பதிலே நீ இருக்க வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்டம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் ஆட்டம். அதை போல நீ ஸ்டைல் என்று சொன்னால் அந்த நடிப்பில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆட்டம். கலையான நடிப்பு என்றால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கமலாட்டம். அதை போல அசால்ட்டா அலட்டிக் கொள்ளாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் அஜித் ஆட்டம். அதை போல தளராத முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் இளைய தளபதி விஜய் ஆட்டம். அதை போல நீ வாழ்க்கையிலே அள்ளி கொடுப்பதில் இருக்க வேண்டும் கர்ணாட்டம். நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம், நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம் என்று இப்படி என் பகையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பல ஆட்டம். ஊரிலே நான் பார்த்ததுண்டு பல ஆட்டம். மானாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் என்று பார்த்ததுண்டு பல ஆட்டம். என்னாலும் ஆட முடியும் பல ஆட்டம். ஆனால் என்னால் ஆட முடியுமா என் மகன் சிலம்பாட்டம்? முடியாது. அப்படி ஆடி இருக்கிறான் சிலம்பாட்டம். அப்படி ஆடி படம் தான் சிலம்பாட்டம். அதாவது கையில கம்பு கிடைச்சா அதை வச்சுட்டு ஆடக்கூடிய ஆட்டம் அது அந்த சிலம்பாட்டம். என் கையில் கிடைத்த சிம்பு வைத்துக் கொண்டு ஆடி ஆட்டம் தான் என் வாழ்க்கையில் சிலம்பாட்டம். அன்னைக்கு நான் என் பையனுக்கு சிலம்பரசன் வைத்த பெயரை எடுத்துத்தான் நம்முடைய சரவணன் அவருடைய படத்துக்கு சிலம்பாட்டம் என்று வைக்கிறேன் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு பார்த்தால் அவருக்கு சிலம்பரசன் என்று பெயர் எடுத்தேன். சிலம்பரசன் என்ற பெயரில் சிலம்பை எடுத்தார் சரவணன். இன்றைக்கு வெற்றிப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சிலம்பரசன் என்பதிலிருந்து நம்முடைய கலைப்புலி தானி தயாரிக்கும் அந்த படத்துக்கு அரசன் என்று பெயர் வைத்திருக்கின்றார். நான் என்ன சொல்றேன், ஒரு பக்கம் அரசனாக ஒரு பக்கம் சிலம்பாட்டம் படத்தை பிறந்த நாளிலே வெளியிட்டு ஒரு ரீரிலீஸ் வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்க வேண்டும் என்று நினைத்த எத்திராஜுக்கு என் மனமார்ந்த நன்றி. இயக்குனர் சரவணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் நம்முடைய குகன் சாரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. LMM பிக்சர்ஸ் அவர்களுடைய தயாரிப்பாளர் நம்முடைய கோகுல் அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த காலை நேரத்திலும் கூட இவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய ராஜா அழைத்த அழைப்பை ஏற்று இந்த சிலம்பாட்டம் படத்தின் இந்த சிறப்பு காட்சியை இன்றைக்கு இந்த காட்சியை மகிமைப்படுத்திய மீடியாவை சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி.